ஐயா வணக்கங்க. வணக்கம் சிவகுமார். இந்த ஆர்வம் குறையணும். அது இந்த ஆர்வம் குறையிறதுங்கிறது உங்க கையில கிடையாது. அந்த படம், அந்த தியேட்டர்ல அந்த படம் தான் ஓடுதுன்னா அது ஓட்டிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அப்படி பார்த்தா நம்ம மனவெளியெல்லாம் மாத்தீங்கன்னா இந்த பெண்ணாசை அவ்வளவு ஒரு இருக்குங்க. இதெல்லாம் எப்படி தேவையானு தெரியலையே. இன்னும் கிடையாது. அந்த படம் ஓடுறது நமக்கு தெரியுது, ஓடுது அப்படின்னு தெரியுமே தவிர அந்த படத்தை நான் தான் ஓட்டுறேன்னு நினைக்கிறது தான் தப்பு. அதுவாக ஓடும். எதுவுமே நம்ம கையில கிடையாது. கரப்ஷன் பண்ண நினைக்கிறது தப்பு. ஆமா, அது எப்படி மாத்த முடியுமா? வாசனையில ஏற்கனவே இருக்கிறதுனால அது வெளிப்படுதுன்னு இப்படிலாம் இருக்கணும்ங்கிறது தானே வாசனையா மாறும் அனுபவத்துல. அப்ப வாசனை வந்தனாலதான் இந்த அனுபவம் இல்ல, இப்படி வரணும்ன்றதுக்காக தான் அப்படி எழுதப்படுது. இப்படி வரணுங்கிறது அதுதான். ஆமா, இப்ப அப்படித்தானே கதை எழுதும் போது இவன் ஆசையோடு இருப்பான் அப்படின்னு எழுதுனாதானே அந்த கேரக்டருக்கு அப்படி கொடுக்க முடியும். ஆமா 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 சொன்ன மாதிரி அதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ணி போனோம்னாலே சிக்கிக்குவோம். அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல, அது புரியாதவங்களுக்கு தான் செய்யற மாதிரி தெரியும், தான் கர்மம் செஞ்சு அந்த பலனை அனுபவிக்கிற மாதிரிலாம் ஆரம்ப காலகட்டத்துல சொல்லலாம். கர்மம்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு, சிருஷ்டின்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு, லயம்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் விசாரத்துல சம்ஹாரம் பண்றோம், நடந்து கடைசியா பிரம்மன் தான் உண்மைங்கிறது புரிஞ்சு போனவனுக்கு போய் திருப்பி எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கதை ஆல்ரெடி அது எழுதி இருக்கு, யாராலையும் ஸ்கிரிப்டை மாற்ற முடியாது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட படத்துல கிளைமேக்ஸ மாத்தணும்னு நினைக்கிறது முடியவே முடியாதுன்னாரு. முடியாது இல்ல, பாத்தீங்களா? இப்ப எல்லாருமே அதாவது ப்ராப்பரா ஆத்தன்டிக்கா வேதம் படிச்சு வேதத்துல என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கூட அதுவும் இதுதான் சொல்லுது. அது ஏன்னா அனுபவம் தானே எங்க முக்கியம். யார் சொன்னா, யார் உன் குரு, அவருடைய பிரமாணம் என்ன, அவர் எதை வச்சு சொல்றாரு, அவருக்கு அந்த அனுபவம் இருக்கா, அவருடைய குரு யாருன்னு கேட்பாங்க. அது கரெக்டு தாங்கிறேன், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஆளாளுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஞானம்னு. இப்படிதான் இருக்கணும். நம்ம இந்தியாவில இருக்கனால நமக்கு இது இப்படிதான் இருக்கு. ஆமா, அவங்க அந்த அந்த புலமை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஊடுருவி இன்னும் கண்டுபிடிக்கிறாங்களாம் பயங்கரமா. நான் சொல்றேன், இந்த மாதிரி புத்தகத்துக்குள்ள மூழ்காம தனக்குள்ள மூழ்கி போயிடணும், ஆழ்ந்து போயிடணும். உன்னை நீ உனக்குள்ளதான் தேடணும் ஒழிய புஸ்தகத்துல உள்ள தேர்ந்தீன்னு என்ன பண்றது? சாஸ்திரம் சொல்றது, உபநிஷத் சொல்றது உன்னை பத்தி தான் சொல்லுது. நீ உன்ன புக்ல தேடினீங்கன்னா எப்படி கிடைக்கும்? உனக்குள்ள தேடு உன்ன. அது தேடுற காலம்னு ஒண்ணு இருக்கு, புரிஞ்சுக்கிற காலம்னு ஒண்ணு இருக்கும். புரிஞ்சுக்கிட்டத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பயன்பாட்டுக்கு வர காலம் ஒண்ணு இருக்கும். அப்புறம் ஒரு காலத்துல என்ன நடக்கும்னா, பேசுறதுனாலையும் இதை பத்தி சிந்திக்கிறதுனால பயனே இல்லை, எல்லாம் அதுவா தான் நடக்குதுங்கிற மாதிரி அடங்கின நிலை கிடைக்கும். அதுக்கப்புறம் அடங்கியே போயிடும். எல்லாமே ஒரு படிப்படியா ஒரு காலகட்டம் எடுத்துட்டு அந்த ப்ராசஸ் அந்த அறிவு முறைப்படி படிப்படியா தானே அது இறங்கி வரும். அப்பதான் அதை ஒத்துக்க முடியல. அதுதான் அந்த அர்த்தம். ஏன்னா இப்படி அப்புறம் எழவே எழாதுங்கிற அளவுக்கு கீழே இறங்கிடுச்சுன்னா அதுக்கு மேல அது எழவே எழாது, மேல வராது. அதுதான் முறைப்படி நடக்கிறது. இப்போ ஒரு வீடியோ கூட ஒண்ணு, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது ஏதோ அந்த இதுல யூடியூப்ல போட்டு பார்த்தது, சென்னையில் இருக்காருங்க. அப்ப அதுல போடும்போது ஒரு வாசகம் சொன்னார் அவர், அதாவது நான் இருக்கிறேன் அப்படிங்கறத அகங்காரம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. அதாவது நான் இருக்கிறேங்கிற நினைப்பு அகங்காரம், நான் இருக்கிறேங்கிற உணர்வு அகங்காரம் இல்ல. ஏன்னா நான் அதனாலதான் சொல்றேன், மொழிபெயர்க்காதீங்க. ஒரு கட்டம் வரைக்கும் தான் மொழி உங்களுக்கு உதவி புரியும். நம்ம நான் இருக்கிறேன்னு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம இத ரொம்ப இந்த மாதிரி குழப்பிப்பாங்கன்னு தான் நம்ம நிறைய வீடியோல நம்ம என்ன சொல்லியிருப்போம், நான் இருக்கிறேங்கிற நினைப்பு தான் மாயை, நான் இருக்கிறேங்கிற உணர்வு உண்மை. உணர்வு அது ஆத்மா, நான் இன்னதாக இருக்கிறேன் அப்படிங்கறது அகங்காரம். அது கரெக்ட், அதுதான் கரெக்ட். ஆனா நான் இருக்கிறேங்கிற நினைப்பு இருக்குல்ல அப்படிங்கறது அகங்காரம் தான். அவர் சொல்றது அந்த இன்னார் பாவத்தை சொல்றாரு, அவர் அதைத்தான் சொல்றாரு. ஆனா நான் இருக்கிறேங்கிற அந்த தெய்வீக உணர்வு இருக்கு இல்லையா, அந்த தன்னுணர்வு இருக்கு இல்லையா, அது எப்படி அகங்காரம் ஆகும்? அது மொழி ரீதியா சிந்திச்சு அகங்காரம் மாதிரி தெரியுது. ஆனா உணர்வு ரீதியா நான் இருக்கிறேங்கிறது தான் இருக்கு. அது நான் இருக்கிறேங்கிற உணர்வுன்னு நினைக்கிறோம் பாருங்க, அது அகங்காரம். அப்படி சொன்னா ஒரு மயிரிழையில தெரியுது. ஆமா, பாருங்க எப்படி தெரியுது பாருங்க. பார்த்தா மயிரிழ மாதிரி இருக்குது, ஆமா தானே நினைச்சு ஓபன் பண்ணா கடல் அளவு வித்தியாசம் இருக்குது அதுக்கு இருக்கும். ஆமா ஆமா, இது ஒரு கேப்சா போய் ஒரு உலகத்தை கொண்டு விட்டுறது, இது ஒரு வேற ட்ராக். இப்ப பகவான் சொல்றாரு, இந்த கேள்வி யாரு கேட்கறாங்கிறது விசாரம் பண்ண பாருங்கிறார். அப்ப பார்க்கும் போது அந்த இன்னாரா இருந்தவன் போயிட்டு நான் போய் தானாயே இருக்குதுங்கிறோம்.
அந்த தானா இருக்கிறது அறியுது இல்லையா, அறிஞ்சு சொல்லும். அந்த தானா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுதான், அதுதான் ஓய் பிரம்மம், அதை புடிச்சுக்க அப்படின்றாருன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. அப்ப நான் இருக்கிறேன்னு உணர்றதே அகங்காரம் ஆயிடுதுல. நான் இருக்கிறேன்னு நான் உணர்றேங்கிறது அகங்காரம் தானே. ஆனா அது வழக்குல சொல்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மொழிபெயர்ப்பு தான் உணர்வை. ஆனா அந்த பதத்துல அப்படி சொல்ல மறுக்க கூடாது. நான் இருக்கிறேங்கிறது உணர்வு அகங்காரம் ஆகாது, அது தன் உணர்வு. ஆனா அந்த இருக்கிறேங்கிற உணர்வு இருக்கிறனால அந்த அகங்காரமே எழுது, அதுல இருந்து அது இருக்கிறனால இதே எழுது. ஆமா, உண்மை இருக்கிறதுனாலதான் பேதம் தெரியுது. அந்த பேதம் இருக்கிறதுனாலதான் உண்மையோட அளவு தெரியுது. ஏன்னா பிரம்மத்துக்கு அளவே இல்லை. அது எந்த அளவுல நம்ம அதோட லிமிட்டை நம்ம பிடிக்க முடியும்? அப்ப பிடிக்க முடியாது. அப்ப எதை வச்சு அதை அளக்குறதுனா, நான்கிற அந்த அகங்காரம் எவ்வளவு இருக்கோ அந்த எல்லை வரைக்கும் போனா அதுக்கப்புறம் அந்தாண்ட இருக்கிறது பிரம்மன் தான் சொல்லிட முடியும் இல்லையா? அப்ப பிரம்மம் குறிப்பிட்ட தூரத்துல இங்க ஆரம்பிச்சு இதுக்கு அப்புறம் முடியுது, இல்ல இங்க இருந்து தொடங்குதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது அகண்ட ஆகாசம், ஸ்டார்டிங்கும் இல்ல எண்டும் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல நம்ம அளக்குறோம், நான் அப்படிங்கிற அகங்காரம் இருக்கு இல்லையா, அதை இழந்த நேரத்துல இழந்த அடுத்த மறுகணமே அது அந்த இடத்துல பிரம்மம் உனக்கு தெரியுதுங்கிறோம் இல்லையா, நம்ம பிரம்மத்துடைய சொரூபம் புலப்படுதுங்கிறோம் இல்லையா நம்ம. அப்ப இந்த நான் ஒரு தொடக்க புள்ளி ஆயிடுது இல்லையா அந்த இடத்துல பிரம்மத்துக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன், இந்த அஜ்ஞானத்தை வச்சுதானே ஞானத்தை நம்ம ஸ்தாபிக்கிறோம். இன்னார வச்சுதானே நான் இருக்கிறேங்கிற உணர்வுக்குள்ள போக முடியுது. மோதிரத்தை வச்சுதான் நம்ம தங்கத்தோட கரெக்ட். அந்த அகங்காரமாகிய மோதிரத்தை புடிச்சுட்டேன் நம்ம அந்த உண்மை இருப்பாகிய அந்த மோதிரத்துக்கு இடமளிக்கக்கூடிய தங்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இருப்ப மோதிரத்துக்கு பவுண்டரி இருக்கு. மோதிரம்னா அது மோதிரமா தான் இருக்க முடியும். அது ஒட்டியாடமா மாற முடியாது, வளையலா மாற முடியாது, தோடா மாற முடியாது. ஆனா தங்கம் எல்லாமாவும் இருக்கும், எல்லா ஃபார்மாவும் அது மாறும். அது எல்லா ஃபார்ம்ல இருந்தாலும் அதன் தங்கம் தான் அறிஞ்சிக்கிறவன் தான் பிரம்மத்தை உணர்ந்தவன். தங்கம் மோதிரமா இருக்கிறதுல அவனுக்கு உறுத்தலா இருக்காது, தங்கம் ஒட்டியானமா இருக்கிறது அவனுக்கு உறுத்தலா இருக்காது. அது தங்கமான்னு மட்டும்தான் செக் பண்ணுவான். அவங்களுக்கு அதுவே திருப்தி ஆயிடும், அட தங்கம் தான்ப்பா அப்படின்னு. அதனால நமக்கு நோக்கம் அது தங்கமாங்கிறது தான். அது என்ன உருவத்துல இருக்கோ அது நமக்கு கிடையாது. அதனால நம்ம சொல்ற நாம ரூபத்தை குறிக்கிற அந்த நான் இல்ல, நம்ம சொல்றது தான். ஆமா, அததான் அவரும் மீன் பண்றாரு. ஆனா அப்படி சொல்றதே இருக்குது இல்லையா? இப்ப அது 3 நிலையில இருக்கிறதுனால தானே நம்ம இதை ரிப்போர்ட் பண்ண முடியுது. இந்த ஜாக்கிரதைன்னு ஒண்ணு இருக்குது, விழிப்பு நிலைன்னு ஒண்ணு இருக்குது, கனவுன்னு ஒண்ணு இருக்குது, தூக்கம்னு இருக்குதுன்னு நம்ம அது இருக்கிறதுனாலதான் நம்ம ரிப்போர்ட்டே பண்ண முடியுது. ஆமா இல்லைங்களா? அதை பத்தி நம்ம விளக்க சொல்ல முடியுதுங்கிறது அது இருக்கிறதுனால சொல்லவே முடியுது. கண்டிப்பா. இப்ப அப்படி அது 3 நிலையிலும் இல்லைன்னா நமக்கு தூக்கம்னு ஒண்ணு இருக்கிறதும் தெரியாது, கனவுன்னு ஒண்ணு இருக்கிறதும் தெரியாது, ஏதோ ஒண்ணுதான் தெரியும். ஆமா, இந்த 3 நிலை இருக்குதுன்னா 3 நிலையும் பாருங்க வந்துதான் போகுது. ஆமா ஆமா, அதுக்கு அது சாட்சியம் நிக்குது, இது வந்து போகுது இந்த நிலைகள்லாம். ஆமா ஆமா, இந்த 3 அவஸ்தை யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தா நான் இன்னாருங்கிறவனுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. ஏன்னா அவன் தான் தூங்குறாங்கிறான், அவன் முழிச்சுக்கிட்டேங்கிறான், அப்புறம் இன்னைக்கு எனக்கு கனவே வரலங்கிறான். அவன் தானே இதெல்லாம் எனக்கு வரதா அவன் தானே பிரகடனம் பண்ணிக்கிறான் உலகத்துல. அதாவது மாயையா பார்க்கும் போது. ஆனா இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறதே அது சத்து தானே, மெய்ப்பொருள் தானே. இப்ப விழிப்புல இருக்கிற சிவகுமார் கனவுல போறது இல்ல, இருக்க மாட்டான். ஆமா, ஏன்னா இவனுக்கு கனவுல இல்லாதனால கனவுன்னு ஒண்ணு சப்ஜெக்ட் இருக்கிறதே இவனுக்கு தெரியாது. அப்புறம் கனவுல இருக்கிற சிவகுமாருக்கு இந்த விழிப்பு கனவும் தெரியாது, தூக்கத்தை பத்தி தெரியவே தெரியாது. தூக்கம் தெரியாது, இந்த விழிப்புல நம்ம இருந்தோம்னு ஒன்றும் தெரியாது. இந்த 4வது அந்த துரியம்ங்கிற சாட்சி இருக்கிறதுனால இது நான் 3ஐயும் சொல்லுது, 3லயும் நான் இருக்கேன் அப்படின்னு அதோட அட்டாச் பண்ணிட்டு சொல்லுது இல்லீங்களா? சாட்சியா தான் இருக்குது, ஆனா 3லயும் அது எதுவுமே சொல்லல. 3லயும் இருக்கிறது பிரகாசிக்குது, தெரியுது. கரெக்ட். அது இருப்பதா மொழிபெயர்க்கிறோம் நம்ம. அதை உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்காக மொழிபெயர்த்தல் தான் இப்படி அது இருக்கு, அது உணருது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது என்னவா உணருதுன்னா அது நான் இன்னதான் உணர்றேங்கிற திங்கிங்கே கிடையாது. அதுவேதான் விழிப்பாவும் இருக்கு, அதுவேதான் கனவாவும் இருக்கு, அதுவேதான் தூக்கமாவும் இருக்கு, அதுவேதான் எதுவும் இல்லாம துரியமாவும் இருக்கு. எதுவும் இல்லைன்னா இருக்கிற நிலைக்கு பேரு துரியம்.
தூக்கம், விழிப்பு, கனவுன்னு 3 அவஸ்தையில இல்லாம இருக்குதா அப்படின்னா அதுக்கு பேர் துரியம். அது அதனுடைய இயல்பான சொரூபம். அது இந்த 3 வந்து போகுது. அதுக்கு 3 வந்து போகுது. ஆனா அதுக்கு வந்து போகுதுங்கிறது தான் நம்ம வந்து முழுசா பாக்குறது, அகண்டமா பாக்குறோம் அத. ஆனா அதுல ஒரு கதாபாத்திரமா எண்ணத்துல தொக்கி நிக்குது இல்ல, அந்த எண்ணம் இருந்தா மாத்திரம் இந்த சிவகுமார் இருக்கிற மாதிரி தெரியுது. எண்ணம் இல்லைன்னா தூங்கிட்டான்னு சொல்றோம். அப்புறம் மீண்டும் ஒரு எண்ணம் வந்த மாதிரி இருந்தா அதுக்கு கனவுன்னு சொல்றோம். சிவகுமார் கனவுலயும் இந்த விழிப்புன்னு சொல்ற இந்த 2 இடத்துல தான் சிவகுமாரே இருக்காரு. தூக்கத்துல சிவகுமாரே இல்ல, துரியத்துல இது 3மே கிடையாது. ஆமா தானே? அப்ப இந்த 2 இடத்துலயும் பாத்தீங்கன்னா எண்ணங்கள் தான் வேலை செய்யுது. அதனால இந்த எண்ணங்கள்ல இருக்கிற சிவகுமார் வந்து மித்யா, பொய், நிழல். தூக்கத்துல இருக்கிறேங்கிறது கூட இல்ல, இருக்கிறேங்கிற உணர்வையும் அதனால பிடிக்க முடியல, விழிப்புல இல்ல அது. ஆனா அப்போ வந்து ஒண்ணுமே தெரியல அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணது இல்லைங்க. அதுதான் சொல்றேன். அதாவது ஒண்ணுமே இல்லைங்கும் போது நான் இருக்கிறேன், அங்க ஒண்ணும் இல்லைங்கிறத ஒண்ணு உணர்ந்து சொல்லுதே அப்படின்னா அந்த உணர்தலுடைய அளவீடுக்குள்ள போய் அனுபவத்துல நின்னு பாக்கணும். அப்படி ஒண்ணும் இல்லைங்கிறத நான் உணர்றேன்னு நினைச்சா அதை அனுபவிச்சிருக்கோம். இந்த தூக்கத்தை வந்து நீங்க அதை தியானம் பண்ணுங்க. தூக்கத்துல எப்படி அந்த அனுபவம் வருது உங்களுக்கு, அது என்ன ஃபார்ம்ல இருந்தீங்க அப்படிங்கிற திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி பாருங்க அப்படின்னு கூட சொல்லுவாரு. அந்த தூக்க நிலைய எப்படி வருது, அதுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. இது வந்து என்னன்னா இப்ப இந்த வேதாந்தத்துல சிரவண காலத்துல வந்து இந்த யுக்திகளை வந்து முமுட்சுகளுக்காக வந்து குரு அந்த முன் அனுபவம் பெற்றவர்கள் சொல்றாங்க. அதை சாத்தியப்படுத்திக்கிட்டவங்க அவங்க விளக்குறதுக்காக கொடுக்குற நீங்க நின்னு பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு அதோட அளவை புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்படுற யுக்தி. ஆமா. ஆனா சிரவணம் நல்லா பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் அதை மனனம் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் உலகத்துல அதை செயல்படுத்தி பாக்குறீங்கன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காவே எல்லாம் அடங்கி அது கைவர பெறும். அதுதான் கைவல்யம். வேற ஒன்னும் அது மொழிபெயர்ப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அளவு வேணும்ல. இவர் எந்த அளவுல இந்த வார்த்தையை சொல்றாரு, எல்லாரும் தான் சொல்றாங்க, எடுத்தவொடனே பிரம்மம்னு கூட சொல்லலாம் யார் வேணாலும். ஆனா அதோடைய அளவு என்னன்னு அதுல அதாவே இருக்கிறது தானே புரியும். ஆமா. அந்த இப்படி சொல்லப்படுறதெல்லாம் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிஷால்களுக்கு வந்து அது புரியறதுக்காக இப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தணும், அதுக்காக பயன்படுத்துறது. அதுதான் அப்படின்னு சதா அதே நினைச்சிட்டு உட்காந்துட கூடாது. தூங்குறது நான் எப்படி தூங்குறேன்னு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்க கூடாது. நல்ல ஒரு தடவையோ இல்ல 2 தடவையோ புரியுற வரைக்கும் அதை முயற்சி பண்ணிட்டு புரிஞ்ச பிறகு ஓ இதுதான் அதோடைய நிலையானா அப்புறம் அது தன்மயம் ஆயிடும் இல்லையா? அது ஒவ்வொரு தடவையும் திருப்பி நான் வேற எதையோ நான் இதை கவனிக்கல, நான் திருப்பி இதை கவனிச்சாதான் நான் இதுவாவே இருக்கிறத நான் உணர்றேன்னு நினைச்சுக்கிட்டு திருப்பி இதையே கவனிச்சுக்கிட்டு நான் நலிவுற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதே ஒரு பைத்தியமா டெய்லி கொண்டு அந்த தூக்கத்தை நினைச்சு பாக்குறது, வரவழைக்கிறது, இதே ஒரு அதனாலதானே திருப்பி என்னால கொஞ்ச நேரம் தான் அப்படி இருக்க முடியுதுன்னா கேள்வி கேட்பாங்க இவங்க. அது கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு முயற்சியை வந்து உள்ள இழுத்துட்டோம்னா அது அப்புறம் அது ஒரு சலிப்பாகி அது ஒரு இது பண்ணி விட்டுருது. இல்ல முன்னாடி இருக்க குருவுக்கு தெரியுதுல்ல, அது எப்படி கொஞ்ச நேரம் இருக்கும் அப்படி இல்லாம போயிடும் அவருக்கு தெரியும்ல அனுபவத்துல, எப்பயும் இருக்கிறது தானே அது. அப்பனா இவர் இப்ப முன்னாடி இருக்கிறவர் எதை சொல்றாரு அப்படிங்கறது அவருக்கு அந்த நிலை புரியும்ல. ஓ நீ இந்த நிலையில நின்று வருது போதுங்கிறியா, அப்ப அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி அந்த முயற்சினால அந்த நிலை கிட்டின மாதிரி உனக்கு அந்த அந்த யுக்தி புரியறதுக்காக சொல்லப்பட்டத அதுவே கடைசி வரைக்கும் பயன்படுத்த முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்ல வந்து வெளி உலக வேலைகள்ல அது பிராரப்தத்தினுடைய நியதினால வெளியில மற்ற புறக்காரியங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல, அப்படி போய் அந்த காரியம் செய்யும் போது உடனே இது நழுவுனதா சொல்லிடும். ஏன்னா இதை வந்து இது பிராக்டிஸ்ல பண்ணுது. தூங்குனா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்து பிராக்டிஸ் பண்றதுனால இல்ல அதை வந்து எப்படி இருக்கும் எப்படின்னு பாக்குறது தான் அந்த நிலையே கிடைக்குது. பார்க்கலாம் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இந்த வெளி உலகத்தோட செயல்படக்கூடிய காலகட்டம் வரும்போது நழுவிட்டேன்ற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்படி இல்லாம இந்த எச்செயல் புரியணும் யதார்த்தத்திலேயே அந்த நிலை கிட்டும், அந்த துரிய நிலை வாய்க்கும். சகஜமாவே எது மேலயும் ஒரு பிடிப்பு இல்லாம இருப்பாங்க. மூச்சு எப்படி இயல்பா வந்து போயிட்டு நம்ம அப்படியே மூச்சு வந்து போறது தெரியல, கவனிச்சா தெரியுது. நம்ம கவனிக்கலங்கிறதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியுமா?
ஆமா ஆமா. அதே மாதிரி நான் இதை வந்து உணரலன்றதுக்காக நான் பிரம்மம் இல்லைன்னு ஆயிடுமா? ஆமா ஆமா. இது நம்ம அது நல்லா சிந்திக்க வேண்டியது தானுங்க. சரி, பிரம்மமும் உணர்றதுக்கு முன்னாடி பிரம்மம் இருக்குது. ஆமா, எப்பவுமே அது இருக்குது. நீ உணர்ந்தாப்பட்டு அது வர்றது கிடையாது அப்படிங்கிற போது அந்த இடத்துல ஒரு சிந்திக்க வேண்டியது. நான் கவனிக்கவே இல்லைங்க, அதனால மூச்சே இல்லைங்கன்னு சொல்ல முடியுமா? ஆமா ஆமா. நீ கவனிக்கலனாலும் அது போய் வந்துதான் இருக்கு. ஆமா ஆமா. நீ கவனிச்ச பிறகு வந்து போறது உனக்கு தெரியுது. பிரம்மத்தை பத்தி படிச்சாலோ அதை பத்தி கண்டுக்காம இருந்தாலோ அத உணர்றதுக்கு முயற்சி பண்ணாலோ பண்ணாம விட்டாலோ அது இருந்துகிட்டே தான் இருக்குது அது. ஆமா, ஒண்ணு நான் இருக்கிறேங்கிற சுய பிரகாசமா சுயமா அது என்ன புரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஜடத்தன்மையில பிராண வாயுவா சலிச்சுக்கிட்டும் இருக்கு. ஒரே ஒத்த சித்து தான், அறிவு தான் இரு சொரூபமா அங்க வந்து பிளே பண்ணுது. புரியுது புரியுது. ஆமா. இப்ப நம்ம இந்த அத்வைதத்துக்கு வந்து புரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க இப்ப ஓசோலாம் முதல்ல ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு மரத்துல 2 குருவி இருக்குது. ஒரு குருவி வந்து அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ரவுஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு குருவி அதை அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாரு. எனக்கு அப்பெல்லாம் புரியாது, ஏதோ சொல்றாரு அப்படின்னு. இப்ப இதுக்கெல்லாம் வர வரத்தான் அது அது ஒண்ணுதான் 2 குருவி மாதிரி கத்துற மாதிரி இருக்கிறது அதுதான், பாக்குறது அதுதான் அப்படிங்கிறது இப்ப நமக்கு புரியுது. ஆமா, தங்கம் தான் தங்கமா பார்த்தா தங்கமா இருக்கு, மோதிரத்தை பார்த்தா மோதிர ஃபார்ம்ல இருக்கு. ரெண்டா இருக்குது. மண்ணா பார்த்தா மண், பானையா பார்த்தா பானை. ஆமா, அந்த படம் இதை அப்படியே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு மனநம் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே அசைப்போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த இந்த மோதிரம் தங்கத்திலேயே பல விஷயங்கள் நமக்கு உணர்த்துதுங்க. அவ்வளவுதான், அதுலயே உங்களுக்கு அந்த திருப்தி வந்துடும். ஆமாங்க, அந்த அந்த இது அது பல விஷயங்கள் உணர்த்துது. பார்த்தா நம்ம அவங்க சொன்னது திஷ்டாந்தான் பல பெரிய வேதாந்த விஷயத்தையே அது அதுல அப்படியே அவ்வளவு எழுதலாம் மாட்டிருக்குது. கயிறு பாம்பும் அதேதான், பல யுகங்களா அந்த உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறத இவங்க சொல்லலாம். ஆனா அது அற்புதமான உதாரணம் பாருங்க. பாம்புங்கிறதே ஒண்ணு இல்ல, ஆனா இருப்பதான அந்த தோற்றத்தினால அந்த மாதிரி தோற்றம் எதோட ஒத்து போதோ அப்படி ஒரு ஒரு உயிரினம்னு அதை நினைச்சு அது வந்து பாம்புன்னு நினைக்கிறான். அந்த நினைப்புலதான் அந்த வடிவம், அதாவது அந்த கயிறு அந்த வடிவத்துல இருக்கிறத உத்தேசமா அதை எடுத்துக்கிட்டு அது பாம்பா இருக்கும் அப்படின்னு இவனுக்கு ஒரு நினைப்பு. அப்ப அந்த கயிறு மேல என்ன பூசுறான் இவன்? பாம்புங்கிற முலாம பூசி பாக்குறான். அப்படி மனசுல அது வந்துருது. அப்புறம் அது கயிறு தான் கன்ஃபார்ம் ஆனவன அந்த பாம்பு எங்க இருந்து வந்ததோ அங்கேயே போயிடுது. அதாவது அது எங்க இருந்து வந்தது? கற்பனை, எண்ணத்துல இருந்து வந்தது. மீண்டும் அந்த எண்ணம் இல்லாம போய் கயிறு தானே தெரியும் போது அவ்வளவுதான் விவேகம். அப்புறம் நீ 100 தடவை அந்த கயிறை பார்த்தாலும் பாம்புன்னு தோணாது. அது உன்னை பாதிக்கவும் பாதிக்காது, பயப்படுத்தவும் பயப்படுத்தாது. ஒரு தடவை லைட் எடுத்தது கயிறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு அது பாம்பா பார்க்கணும்னு நினைச்சா கூட பார்க்க முடியாது, அது கயிறாதான். நிறைய பேர் சொல்லுவாங்க அது எப்படி ஞானிகள் வந்து பயமே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்பாங்க. இந்த சாமானியன் எல்லாத்துக்குமே பயப்படுவான். அது வந்துருமோ, இப்படி ஆயிடுமோ, என் வாழ்க்கை இந்த மாதிரி போயிடுமோ, நான் இன்னும் பேங்க் பேலன்ஸ், பயம் மட்டும்தான் இருக்கு. ஆனா இவங்களுக்கு ஏன் அது இல்ல அப்படின்னா அதுக்கு இந்த உதாரணத்தையே நம்ம வச்சுக்கலாம். கயிறு தான் பார்த்ததுக்கு அப்புறம் எங்க பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு பயப்படுன்னு அவங்ககிட்ட சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, கரெக்டுங்க. நம்ம சரீரம் நினைக்கிறனாலதான் நம்மள ஏதாவது பண்ணிடுவானோ நினைக்கிறோம். நம்ம அடுத்த வாழ்க்கைக்கு அவன் நம்பி இருக்க குலைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி விட்டுருவானோ, இப்படி ஏதாவது ஒரு வகையில பயம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆமா, நம்மளுடைய உண்மை நிலை தெரிஞ்சு இது பண்ணும் பொழுது அது இந்த உடம்பத்துக்குலாம் நீ கொண்டா கொள்ளுதான், நீ என்னடா பண்ணுவ, அந்த ஒரு கட்ஸ் வருது வருங்கப்பா. அதுதான் நம்மள ஏன் பயம் இல்லைன்னா உடல் தான் நான் இல்லையே, அவ்வளவுதான், அழிய போறது உடம்பு தானே. ஆமா சிவகுமார், இந்த அனுபவம் வந்து இது வந்து பேச்சு இல்ல சிவகுமார். இந்த அனுபவம் ஒரு முமுட்சுக்கும் உச்சபட்சமா நடக்கும். இது வந்து இது நடக்கறதுனாலதான் இந்த கட்ஸோட பேசுறது. இந்த உடம்பு இல்லைனாலும் நான் இருக்கிறேங்கிற இந்த விழிப்பு நிலையில அப்படியே அந்தரத்துல நிக்கிற மாதிரி இது நிக்குது. அனுபவத்துல சொல்றோம், அப்படிதான் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அப்பதான் ஒரு கட்ஸ் வரும் பாருங்க, உடம்பு தான் அழியுது. அப்படியேதான் இந்த இருப்பு அப்படியேதான் இருக்கு அப்படிங்கறத அந்த அறிவு தன்னைத்தானே உணர்ந்துக்கும் போது அது அபாரம். அதுதான் எல்லாத்தையும் கடந்து அதுவாவே இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த இடத்த பிடிச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்களோ அது அந்த இடம் மட்டும்தான் உண்மை. அங்க இருந்துதான் இத்தனை பதிலும் வருது. அதனால ட்ரூத்னு உண்மைன்னு சொல்றாங்க. ஆமா, உண்மைன்னு சொல்லும் பொழுது மீதி எல்லாம் பொய்னு தான் அர்த்தம். அது ஒன்ன தவிர மீதி எல்லாமே போய்தான் பொய். கரெக்ட்.
உண்மை அப்படின்னா அது ஒண்ணுதான் உண்மை. மீதி எல்லாம் பொய்தான். ஆமா, பொய்யெல்லாம் அழிஞ்சிரும், உண்மை அழியாது. அப்ப இங்க இருக்கிற ஜீவன்கிற இந்த எண்ணம் இருக்கு இல்லையா, நான் இன்னாருங்கிறது அழியும். யார் யார் நான் இன்னாருன்னு நினைக்கிறானோ அவனுக்கு மரணம் உண்டு, திருப்பியும் பிறப்பான், திருப்பியும் இறப்பான். யார் நான் இன்னாருங்கிறதெல்லாம் இல்லாம அது விசாரத்துல கடைந்து நான் இருக்கிறேங்கிற உணர்வு மாத்திரமா இருக்கிறத பிடிச்சுக்கிறாங்களோ, பிடிக்குதோ, அது நடக்குதோ, அந்த சித்துக்கு நடக்குதோ, அவ்வளவுதான். அது அப்படியேதான் இருக்கும் எல்லா காலமும். எந்த காலமும் இல்லாம அது காலம்னு சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அது பிரம்மத்துடைய இருப்பு நிலை. அது அதாவது அந்த அப்படி இருக்கிறேன் அப்படின்னா அந்த இருப்பு நிலையில் இருக்கிறது ஒரு நிமிஷம் ஒண்ணுதான், பல லட்சம் கோடி வருஷம் ஒண்ணுதான். அதுதான் சொல்றேன். அது அந்த பிரம்ம மூலத்துடைய இருக்கிறேங்கிற உணர்வு தான் இங்க எல்லாத்துக்குள்ளயும் தொக்கி நிக்குது, எல்லா படைப்புக்குள்ளேயும் ஊடுருவி நிக்குது. ஏன்னா அது நான் இருக்கிறேங்கிற உணர்வுல இருந்து கற்பனை பண்ணி இந்த சிருஷ்டி பண்ணதுனால ஒவ்வொரு ஜீவனங்களுக்குள்ளயும் நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்கும்ல. ஏன்னா இதோடைய இருக்கிறேங்கிறது தானே அதுலயும் இருக்கு. என்னதான் நகையா என்னதான் வேலைப்பாடு பண்ணி நகையா மாத்தினாலும் அது ஒவ்வொரு இதுலயுமே தங்கம் தானே இருக்குது. தங்கம் மினுக்குது இல்ல, அதோடைய குணம் இருக்குல்ல. நீ எந்த வடிவத்துல வேணாலும் போய் நான் மினுக்குவேன்னு மினுக்குது இல்ல. அதுதானே அதனுடைய யதார்த்தம்ங்கிறேன். இங்க நாம ரூபத்தை வச்சுதான் எல்லா தோஷமும் கற்பிக்கப்படுது, அவ்வளவுதான். ஆனா அந்த நாம ரூபத்தை கடந்து, அதாவது இதெல்லாம் இல்ல நான்ங்கிறதெல்லாம் புரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் இந்த உலகத்தை பார்க்கும் போது, திருப்பி இந்த நாம ரூபத்தெல்லாம் சந்திக்கும் போது, அது வெறுமனே என்ன சொல்றது, கம்யூனிகேஷனுக்காக அது வைக்கப்பட்டிருக்க. பிரம்மத்துக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை. எப்படி தங்கம் தான் எல்லாமாவும் இருக்குதோ அது மாதிரி 86 லட்சம் உயிரினங்களும் பிரம்மன் தான். அது எத்தனை உருவத்துல எத்தனை வடிவத்துல இருந்தாலும், நாமத்துல இருந்தாலும், ரூபத்துல இருந்தாலும் பிரம்மம். தங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரம்மம். அது ஒட்டியானமா இருந்தானே, மோதிரமா இருந்தானே, ஜிமிக்கியா இருந்தானே, பிராஸ்லெட்டா இருந்தானே, தங்கம் அப்படிங்கிற மாதிரி. நீ ஆணா இருந்தானே, பெண்ணா இருந்தானே, 84 லட்சம் உயிரினங்கள்ல என்னென்ன வடிவத்துல நீ இருந்தா என்ன, அது ஊர்வன பரப்பன எல்லாமே பூமிக்குள்ள இருக்கிறது, எல்லாமே வச்சுக்கலாமே. மலை, கல்லு, தண்ணி, அதுதான் சொல்றோம். 7 வகையான படைப்பு இருக்கு இல்லையா, வித்தியாசமா வெரைட்டில. அதுல நீ எந்த உலகத்தை சார்ந்து இருந்தாலும் என்ன, அத்தனையுமே அது பிரம்மன் தானே. ஆமா ஆமா, கரெக்ட். இரண்டற்றதுனாவே முடிஞ்சு போச்சுங்க. இரண்டற்றது அப்படின்னாவே முடிஞ்சு போச்சுலாம். ரெண்டு இல்லாதது தனக்கு அந்நியமா ஒண்ணு சித்தாந்தமா ஒத்துக்கிறது, அதாவது அறிவுபூர்வமா ஸ்தாபிச்சு ஆமாங்கன்னு சொல்றதுக்கும் அப்படியே வாழும் போது அதுல கிடைக்கிற ஒரு விசிராந்திக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்படிதானே அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தையும் குரு சொன்னதையும் நம்ம ஒத்துக்கிறோம், ஏத்துக்கிறோம், அதனால சொல்றோம் அப்படிதான் இருக்க முடியுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதை அனுபவப்படும் பொழுது அதோடைய தன்மை இன்னும் இல்ல. அது உங்களுக்கு எல்லாருக்குமே அனுபவத்துல வந்துகிட்டு இருக்கு. அது நீங்க கேள்வி கேட்கணுங்கும் போது அனுபவத்துல இல்லாத ஒரு நபர் கேட்கிற மாதிரி, ஏன்னா கேள்வியே கேட்கிற இடங்கும் போது அனுபவம் குறைச்சலா இருக்கிற மாதிரியான ஒரு பாவத்துக்கு வந்தாதான் கேள்வி கேட்கறதே வரும். இல்ல அனுபவம் குறைச்சலா இருந்தாதான் அந்த இடத்துல அந்த குறைய இடத்துல இருந்துதான் இந்த சந்தேகங்கள்லாம் வரும் இல்லையா. அப்ப நம்ம எவ்வளவுதான் லாஜிக்கலா படிச்சாலும் பிடிச்சாலும் ஒரு நிறைவின்மை இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்ம இருந்துகிட்டே இருக்கும் சாதகனுக்கு. அது ஏன் இருக்கு அப்படின்னா, இன்னமும் எனக்கு அது ஒரு பூர்த்தி ஆகாம இருக்கு அப்படின்னா, அது யாரோ ஒருத்தர் இல்லப்பா நீ முழுமை அடைஞ்சிட்டப்பா நீ ஜெயிச்சிட்டலாம் யாரும் சொல்ல போறது இல்ல. இந்த நபர் இல்லாம இது வெறுமனே உலக விஷயங்களுக்காக புற செயல்களுக்காக ஒரு நபர் இருப்பதான ஒரு தோற்றம் தான். அதுவும் நம்ம முன்னாடி இருக்கிற செகண்ட் பர்சன் நம்மளை பார்க்கும் போது அவன் நம்மள மனுஷனா தான் பார்ப்பான், ஜீவனா தான் பார்ப்பான். ஆனா நாம ஆன்மாவா தான் உணர்றோம். இந்த நாம அப்படிங்கறது கூட வார்த்தையால சொல்லும் போது நாம அவங்கன்னு ரெண்டு மாதிரி தெரியுது. இங்க வெறுமனா இருக்கிற அந்த உணர்வு அது சதா இந்த அறிவு பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி கதையம்சத்துக்கு தகுந்த மாதிரி அது நடந்துதானே தீரணும். அது அப்படி நடந்துகிட்டு தான் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும். முன்னாடி இருக்கிறவங்க எப்படி பார்ப்பானா நம்ம திட்டமிட்டு செயல்படுற மாதிரி பார்ப்போம். அதுல நிறைய குறை சொல்லுவான், நீ என்ன இப்படி பேசுறன்மா எல்லாமே கேட்போம். அது முன்னாடி இருக்கிறதும் பிரம்மன் தான் புரிஞ்சிச்சுன்னா நமக்கு புரியும். ஆனா அவங்களுக்கு நம்ம மனுஷன்
அதனால அது அவங்களுக்கு அந்த அப்படி ஒரு ஆபாசம் இருக்கும் தானே, மனுஷனா தானே பாப்பான் அவன். ஆமா ஆமா. தன்னை உணர்ந்தவன் தானே இன்னொரு எல்லாமே தெய்வம்னு உணர முடியும், இருப்பதெல்லாம் பிரம்மம் தான் உணர முடியும். அவனை அவன் மோதிரம்னு உணர்ந்தா நம்மள செயினா உணர்வான், இல்லைன்னா கொலுசா. ஆமா, ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தானே பாப்போம். நமக்கு இவங்க யார பார்த்தாலும் தங்கமா தெரியுறாங்க. மோதிர அகங்காரமா இருந்தா நம்மள செயின் அகங்காரமா பாப்பான். அவன் நம்மளோட பெருசா கையா நம்மள அந்த மாதிரி மாறணும் அப்படின்னா, இல்ல ஒருவேளை ஏதாவது ஒரு செயின் இருந்ததுன்னா நம்மள மோதிர அகங்காரமா சிறுசா பாப்பான். நம்ம சின்ன பயலப்பா எல்லா விதத்துலயும் கம்மியா இருக்காம்பா. ஆமா, அவன் தங்கம்னு பார்த்தா நம்மள அதுதான் அதுதான் அவன் அமைதியா இருந்துக்குவான். எல்லாமே அங்க அடிபட்டு போயிடும். இந்த திருஷ்ய தோஷம் எல்லாமே பார்வை, மனப்பார்வைன்னு ஒண்ணு பாக்குறோம் இல்லையா உள்ளுக்குள்ள, அந்த பார்வையில வேற்றுமை இது அதுன்னு ரெண்டா தெரியறது எல்லாமே அடிபட்டு போய் ஏகமாயிடும். கரெக்டுங்க. அதான் இப்ப எல்லாமே அந்த ரெண்டா தெரியறதுதான் பிரச்சனை. ஆமா. ஆனா வெளிப்புற விஷயங்கள்ல சில விவகாரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, சத்தியத்துக்கு புறம்பா நடக்குதுங்கும் போதெல்லாம் இந்த அறிவு என்ன பண்ணும்னா, இந்த ஜீவ பாவத்துக்கு போன மாதிரி எல்லாம் ஒரு தோஷமா தெரியும் இந்த அறிவுக்கே. ஆனா நம்ம போய் இப்படி பேசிட்டோமே, இப்படி எல்லாம் படிச்சுட்டு நம்ம இப்படி இறங்கி வேலை பண்ணிட்டோமே அப்படிலாம் தோணும். ஆக்சுவலி அதெல்லாம் ஸ்கிரிப்ட், கதை. அது அப்படிதான் நடக்கும், நீங்க மாற்றவே முடியாது. என்ன தெரியாம டென்ஷன் ஆயிடுவேன். அவனை என்னப்பா என்கிட்ட இன்னைக்கு ஆன்மீக இதெல்லாம் பேசுறீங்க, அவன் அந்த ஆன்மீக மாதிரியே ஸ்திதி நடக்கும் பாருங்க. இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஆன்மீகமா பேசுறீங்க, இது பண்றீங்க, இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அதாவது இப்ப நம்ம பகவானே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே. என்ன பகவான் நீங்க அழுதுட்டீங்களேன்னு கேட்கும் போது நான் எங்க போய் அழுதேன், அது இல்ல அழுதுதுங்கிற போது அதே தானே இங்க, நான் எங்க போய் கோவப்பட்டேன், அது இல்ல கோவப்படுது. அழுதுங்கிற உணர்வுக்கு மாத்திரம்தான் அதுவும் சொல்லிக்க முடியுமா? எல்லா உணர்வு உணர்ச்சியும் அதுக்கு தானே. ஆமா ஆமா, ஜீவபாவத்துலதான் நடக்குது. அது எப்படி நான் ஆக முடியும்? இது வெறும் சாட்சி மட்டும்தான். ஆமா, கதை ஏற்கனவே எழுதி போட்டான், அது மனத்திரையில ஓடிக்கிட்டு இருக்குது. அது வெள்ளி விழாலாம் கொண்டாடும் போல இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம 100 நாள் 25 நாள் கொண்டாட்டம், 50 நாள் கொண்டாட்டம் எல்லாம் போய் 100 நாள் கொண்டாட்டம் எல்லாம் போயிட்டு இருக்குது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு 50 வயசுன்னு வச்சுங்க, அந்த படம் ஓடிட்டு தானே இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா. அதாவது உங்களுக்குங்கிறது இந்த சரீரம் பூமியில தோன்றி 50 வருஷம் ஆச்சு இந்த எந்திரத்துக்கு இல்லையா? அப்ப உள்ள அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரீன்ல படம் ஓடுது. அந்த படம் அப்படிதான் ஓடணும்னு இருக்கு. இது எல்லாத்துக்கும் சாட்சியா தான் இருக்கு. ஆனாலும் அந்த படத்தை பிரிச்சு பார்க்க முடியல, உடம்ப தள்ளி பார்க்க முடியல, மனசை தள்ளி உடம்ப தள்ளி அந்த பாக்குற அந்த யுக்தியும் பக்குவமும் இல்லாததுனால ஜனங்க அதுல மாட்டிக்கிட்டு சின்னப்படுறாங்க. ஆமாங்க, அதேதான் அதேதான். அது அவங்களுக்கு அது இந்த மனுஷங்கிற இந்த பிறப்பிலிருந்து பிறவி சூழல்ல இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நேரம் வர மாதிரி கதையில எழுதப்பட்டிருக்குன்னா உடனே பிரம்ம ஸ்கிரிப்டை மாற்றி அங்க ஒரு குருவை கொண்டு ஆக்சிடென்டா சந்திக்கிற மாதிரி கொடுத்து அவர் வாயால கேட்டு எது என்னமோ புரியாதவனுக்கு அன்னைக்குன்னு புரியலாம் புரிஞ்ச மாதிரி ஒரு நாடகம் நடந்து அதுக்கு மேல நம்ம அத்வைதம்னு பேச ஆரம்பிச்சு அதுக்குள்ள போயிடுவோம். ஆமா ஆமா, பகவானுக்கு அப்படித்தானுங்க. அவர் குரு மேல யாருமே இல்ல. அவர் அருணாச்சலம் கேட்டதையுமே அவருக்குள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்தி ஒரு அந்த மாதிரி இப்ப எல்லாரும் தான் அருணாச்சலம்னு கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஏற்படல இல்லைங்க. அவருக்கும் சின்ன வயசுல சாமானியனா இருக்கிற மாதிரிதான் இருந்தாரு. டக்குன்னு இந்த கதாபாத்திரத்துக்கு இதுவே எப்படியே முடிச்சிடலான்னு முடிச்சிட்டாங்க இல்லையா? முடிச்சுட்டு அந்த இருப்பை எப்படியோ ஒரு வகையில உணர்த்தி ஏதோ ஒரு மரண பயம் வர மாதிரி ஆனா நம்ம செத்துட்டோம்னு இப்ப பண்ணும்போது இப்ப நம்ம செத்துட்டாலும் நம்ம இருக்கிறோமே நல்லா புரிஞ்சு பாருங்க. இப்படி இத்தனை இந்த மாதிரி பல கதைகள் சொன்னாலும் இந்த ஞானம் அடைஞ்ச கதையெல்லாம் சேர்த்தா அதுவும் கதை தானே. ஆமா ஆமா, கதை. பிரம்ம எங்கடா போய் ஞானம் அடையுதுன்னு கேட்டா ஏன்னா இருக்கிறது பிரம்மன்னு சொல்றோம். அப்புறம் ஞானம் அடைஞ்ச இல்ல இருக்கிறது பிரம்மன் தானா, அப்புறம் ஞானம் அடைஞ்ச கதையெல்லாம் கதை தானே. அட போங்கப்பான்னு ஒட்டுக்கா தள்ளி வச்சுட்டு எல்லாம் ஞானம் அடைகிறதும் கதை, அஜ்ஞானம்ங்கிறது கதை. அது மாத்திரமா இருக்கிறது அதுதான் உண்மை. அந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கிற நான் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கதை, கதாபாத்திரம். அது ஒரு பாத்திரமும் இல்ல, அது எல்லாம் ஆதாரம். அதுக்கு தெரியும் அது அதுவா தான் இருக்கு. முடிஞ்சு போச்ச மேட்ரு.
அப்ப தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரம் எழுதி வைக்கிறது, அதுக்கு வியாக்கியானம் எழுதி வைக்கிறது, எல்லாமே ஒண்ணும் இல்லாத கதை, கதைக்குள்ள கதை. இல்ல இப்பயே படிக்கிறோம், பிரம்மன் பிரம்ம மாத்திரம் தான் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். ஸ்ருதிகளும் அததான் பிரமாணமா ஒத்துக்குது, அதுதான் முழங்குது எல்லாமே. அப்ப அது மாத்திரமா இருக்குதுன்னா அதுக்கு ஞானம் அடைய வேண்டியது இருக்கா? இல்ல. அப்ப அதனுடைய சாஸ்திரமே அத்வைதம்னால அந்த வாக்கியத்திலேயே முடிஞ்சு, இரண்டற்றதுனாலும் முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல, ஆசை இல்ல, பொறாமை இல்ல, பந்தம் இல்ல, மோட்சம் இல்ல, ஒண்ணும் இல்லாம போயிடுது இல்லைங்க. சரி, அப்ப இந்த கிரந்தம் யாருக்கு இல்லையா? இந்த மாயைக்கு. அப்ப நமக்கு தெளிவா புரியுது, இங்க ஞானம் அடையிறது நான் இன்னாருன்னு இந்த அறிவு சித்து போய் இந்த மாயையோட தொக்கி நிக்குது இல்லையா, அதுல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிற மாதிரி இது ஒரு பெரிய ஸ்டோரி பாருங்க. ஞானம் அடையிற ஸ்கிரிப்ட கண்டுபிடிச்சு அது வச்சிருக்குது பாருங்க, தன்னை மீட்டு எடுக்கிறதுக்கு. தன்னையே தான் மீட்டு, ஏன்னா வரம்பில்லாம உள்ளுக்குள்ள அப்படியே விஸ்தாரமா படைப்புல லயிச்சு போயிடுது ஈஸ்வரனா இருந்து பிரம்மம். அப்புறம் தன்னைத்தானே மீட்டு எடுக்கிறதுக்கு இத்தனை கதை. தான் என்னமோ மாட்டிக்கிட்ட மாதிரியும் தான் அப்புறம் மீண்டுகிட்ட மாதிரியும், அது ஒண்ணு அப்படி இருந்தா அது பிரம்மம்னே சொல்ல முடியாது. அப்படி இல்லையா, அது வெறும் பிரம்ம தானே. எனக்கு அந்த லாஜிக் ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்குங்க. இப்ப இருக்கிறது அது ஒண்ணுதான், அதுவே தன்னை மறந்து இருந்துச்சுன்னா அப்புறம் இன்னொரு குரு வர்றாருன்னா அப்ப அதை விட அது பெருசாயிரும்ல. எல்லாமே நடிப்பு. இதுல எது வந்தாலும் அதுதானே. ப்ரொஜெக்டர்ல இருந்து வர ஒத்த ஒளியில அங்க 100 பேர் வேல்கம்போட நின்னுட்டு இருந்தாலும் 100 பேரும் ஒத்த ஒளி தானே. எல்லாமே வருது. அதுல குருவா வந்தா என்ன, இல்ல சீடனா வந்தா என்ன, இல்ல முட்டாளா வந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே, ஒரே ஒளியின் உருமாற்றம் தானே அது. அதனாலதான் சித்தின் பிரதிபலிப்பே ஜெகத் அப்படின்பாரு வசிஷ்டர். அறிவனுடைய பிரகாசம் எப்படி ஒரு ப்ரொஜெக்டர் லைட்டோடைய பிரகாசத்தினால அங்க ஒரு உலகம் தெரியுதோ, அங்க ஜனங்க இருக்கிறாங்களோ, அது மாதிரி இந்த அறிவனுடைய பிரகாசத்தினாலதானே இந்த உலகம் நீ இன்னார் என்ற கதையெல்லாம் இங்க ஓடுது. உள்ள ப்ரொஜெக்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு, சத்தம் கேக்குது. அதுக்கு ஞானம் தேவையில்லாத பந்தமும் இல்ல, இருக்கு நான் இல்ல, இருக்கு நான் இல்ல, சந்தேகம் எல்லாம் கிடையாது, அது மட்டும் தானே இருக்கு. ஆமா, அப்புறம் இங்க யாரும் ஞானம் அடையாது. முதல்லையே க்ளோஸ் ஆகி போயிருவீங்க. அது இந்த நிலையில சொல்லணும். இப்ப எல்லாம் புரிஞ்சு வந்த நிலையில நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு எண்ணம். இன்னும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணா நான் கொஞ்சம் பக்குவம் ஆயிடுவேங்குது இல்லையா, அதை மேற்கொண்டும் பக்குவமாக்குறதுக்கு இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. நீ எங்க போய் பக்குவம் ஆற, அது ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. நீ பக்குவமான மாதிரி நினைச்சுக்கிட்டா அதோட நாடகம் பெரிய முட்டாள்தனம் வேற எதுவும் இல்லப்பா. அப்பனா என்ன சொல்றது, பழைய வீட்டை ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பழைய பொருளை உள்ள விட்டு மேல புதுசா அப்படியே மினுக்கிறது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறது, ஷோ பண்றது. உள்ள அதே தானே இருக்கும் பேசா, அப்படியே மேல ஏதோ ஷோ பண்ணி வச்சிடுறது. அப்படி கிடையாது, அங்க ஒண்ணும் இல்லடா நீயே கிடையாதுங்கிறது தானே விஷயமே. இவங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு. இவங்க இப்போ நிறைய பேர் எப்படி நினைச்சுப்பாங்கன்னா, ஞானிகள் ஏன்னா நிறைய பேர் சந்திக்கிறதுக்காக தான் அவங்க வீட்டெல்லாம் திறந்து டிஸ்டர்ப் ஆகாம வெளியில வர மாதிரி கதை எழுதி, பகவான் போன்றவங்க எல்லாம் வேற ஒரு ஸ்தலத்துக்கு வர மாதிரி ஈர்த்து அவங்க திருவண்ணாமலை அதுக்கப்புறம் அவராவே இருக்கிற நிலையில ஒவ்வொருத்தரா சேர்ந்து அப்புறம் அவங்க தாகத்துக்கு தகுந்த மாதிரி இவரை சந்திக்க ஆரம்பிக்கிற மாதிரி அப்புறம் வழிகாட்டுற மாதிரியான நியமமா அது பண்ணிருக்கு, கரெக்டா கொண்டு போயிருக்கு. இந்த மாதிரி எல்லா குருமாருமே, ஓஷோ எடுத்துக்கலாம், ராம் சுரத்குமார், எல்லாமே பிரம்மன் தானே. குரு சாட்சாத் பரபிரம்மன் தான், அது யாரா இருந்தாலும் சரி. அப்ப பிரம்மன் தான். அப்ப எல்லாமே அப்படி இருக்கிற இதுல இந்த கதாபாத்திரங்களுக்குள்ள வர சலசலப்புலதான் அவர் குரு, நான் செய்யறேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் பயிற்சி பண்ண இன்னும் கொஞ்சம் வந்துருவேங்கிறத இந்த கதை ரீதியா வர சலசலப்பு. ஒட்டு மொத்தமும் அத்வைதம்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி முடிஞ்சு போச்சு இல்லங்க. அப்ப முடிஞ்சு போச்சுங்கும் போது யாரு ஞானம் அடைவான்ங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அப்ப இந்த அத்வைதம் யாருக்கு பந்தம் இருக்கு, அதுக்கு எதுக்கு பிரச்சனை என்ன, அதை தீக்கிறதாரு ஒண்ணுமே இல்லையா. இப்ப எல்லாம் முடிச்சு புரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம்னு எங்கேயாவது பிசுறு நினைக்குது இந்த மனசு, இவ்வளவும் கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் முயற்சி பண்ணா அப்படின்னு நிக்கும்ல, அதுகிட்ட கேக்குறோம். அதாவது துவைதம் இல்ல அத்வைதம் தானே. ஆமா, அத்வைதம்னா இருப்பது பிரம்ம மாத்திரம் தானே. ஆமா, அப்ப யாருக்கு இது ஞானம்? பிரம்மத்துக்கா?
அது உனக்குன்னு கூட கேட்க முடியாது, இருக்கிறது பிரம்மன் தான், அதுக்கு எதுக்கு யாருக்கு ஞானம் அது? ஆமா, பிரம்மத்துக்கு தான் சொன்ன நீ யாரு அப்ப இல்லையா? அப்ப நீ இல்லன்னு ஆயிடுது இல்ல? ஆமா, இங்க எல்லாமே நான், அது, அவை எல்லாம் அதுதானே, அதோடைய கல்பிதம் தானே. அந்த சூத்திரத்தை வச்சே நம்ம கணக்கு போட்டு முடிச்சிடலாம் இல்லைங்களா? இப்ப நீங்க பாருங்க, நீங்க சீடன் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீயே இருக்க கூடாதுரா, அதான் ஞானம்ங்கிற. நான் என்ன சொல்றேன், இவனே இல்லைன்னா குரு எங்கிறேன். ஏதோ ஒரு வகையில பற்று ஏற்பட்டுறது இல்லையா? குரு மேல ஒரு அபிமானம் வச்சு சில பேர் வழிபாடு செய்யறது, இந்த உலகத்துல எல்லாம் மித்தியான்னு சொன்னாலும் குரு கிட்ட பிரார்த்தனை வைக்கிறது, எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, என்னை காப்பாத்துங்க, அப்படிலாம் வந்துருது இல்ல? எப்படியோ ஒரு வகையில திருப்பியும் இந்த மாயையை நீ உறுதிப்படுத்திடுறியே, இந்த உலகம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு திருப்பி ஒரு வேண்டுதல் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிடுறியே. கொஞ்சம் இதுல மாயிலே கொஞ்சம் புனிதமான மாயை மாதிரி அதுதானே. அது என்ன புனிதம்ங்கிற? தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது. தன்னை ஒரு நபர் அங்க உருவாயிடுறாரு இல்லையா? அது என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் ஏமாத்திக்கிறது தானே, சுயமாவே தன்னை ஏமாத்திக்கிறது. அத்வைதமாவே இருக்கிறதா குருவுக்கு செலுத்துற காணிக்க. அது எனக்குன்னு கூட சொல்லல, அவர் குருவுக்கு செய்யறதுன்றாரு. அது நீ யார வேணா எடுத்துக்க இல்லையா? ஆக மொத்தத்துல நீ கரைஞ்சிருவ, நீ இல்லாம போவ, அதுதான் கதை. அப்ப இது எப்படி இந்த ஞானத்தை ஸ்தாபிக்கணும்னு அந்த உச்சபட்சமா இருக்கும்போது பிரம்மத்துக்கும் ஞானத்தை ஸ்தாபிக்கிறியா? நான் சொன்னது புரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சு பக்குவியா இருக்கிற அந்த நிலையில அவங்களுக்கு இன்னமும் ஏதோ ஒரு தாகம் அடங்காத மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தான் நான் இதை சொல்றேன். இதெல்லாம் என்னன்னே புரியாத ஆரம்ப காலத்துல இருக்கவங்க இல்ல நடுவுல இருக்கிறவங்க, அவங்களுக்கு இது சொன்னாலும் அது என்ன இப்படி சொல்றாங்கன்னு தோணும். இதுக்கு ஒரு காலம் வரும்போது அவங்களுக்கு அது புரியும். அவங்களுக்கு இந்த சத்சங்கம் கிடையாது, இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. ஆமா, இதெல்லாம் சொல்லி கொடுத்து நியதிகள் அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் சொல்லி அப்ப கடைசியா தான் இந்த விஷயத்த சொல்லணும். அவங்களுக்கு அது தேவைப்படும். அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணி தான் வருவாங்க. நீங்களே வேணாம்னு சொன்னாலும் அது இழுத்துட்டு போகும். கரெக்ட். அந்த பக்குவம் கொடுக்க வரைக்கும் அந்த கிளாஸுக்கு அவங்கள கூட்டிட்டு தான் போகும். அவங்க அது எப்படி கூட்டிட்டு போகணும், அது மேலாம் இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஆமா, இதுதான் நல்லா புரியுதுன்னு, இது என்னன்னே புரியல அவங்க. ஆனா கடைசி இது புரிஞ்சவங்களுக்கு கீழே அதை பார்த்தா ரொம்ப இதா தெரியும். அதாவது PhD பண்ணவனுக்கு சலிச்சவனுக்கு தான் இப்ப சொல்றது அருமையா புரியும். ஆமா, இருக்கிறதே பிரம்மன் தானா, அப்ப நான் எங்க இருக்கிறேன், நான் எங்க இருக்கிறேன், நான் எங்க அடையிறேன், ஆறு இருக்கிறா, ஒண்ணுமே இல்லையா. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். பிரம்ம மாத்திரம் தான் இருக்குன்னா அங்க யாருக்கு ஞானம் தேவை இல்லையா? கரெக்ட். ஆனா அப்ப அந்த ஆங்கிள் புரியல பாருங்க. ஆமாங்க, ஏதோ முடிஞ்சு போச்சே. இல்ல அப்ப புரியல. இப்ப அதே நபர் என்கிட்ட சொல்றாரு, அத்வைதனாவே முடிஞ்சு போச்சே அப்படிங்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டதுனால தானே ரெண்டல்ல ஒண்ணுதான்னா அப்புறம் யாரு ஞானம் அடைகிறது, பிரம்மமா அப்படிங்கிற மாதிரி இப்ப வெளிப்படையா அட ஆமாதானேன்னு வருது இல்ல அங்க. அப்ப பார்த்தோம்னா அது ஒரு சந்தேகம் இருந்தது, ஒரு உறுதியே இல்ல. அப்ப ஒரு உறுதி இல்லாத மாதிரி இருந்தது. அது படிப்படியா உள்ள ஜீரணமாக அது அந்த இது அப்படியே அது புரிய வைக்கிறது. இப்ப இத ஒரு முரண்பாடா இல்ல இது அப்படி தெரியும், இல்ல இது இன்னமும் உள்ள பிராக்டிஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி உலகங்கள்லாம் தெரிஞ்சது நிறைய. ரொம்ப அந்த இதுல கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க கூட இதை விஷ்ணு இப்படி சொல்றதே இல்லை. அவங்க கூட ஏதோ ஒரு யுக்தி பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க இலைமறை காய்மறையா அவங்க இருக்கிறதா ஏதோ ஒரு மயக்கம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பிரம்ம இருக்கு. அந்த பிரம்ம தான் இப்படி அவங்கள தூண்டுது. ஏதோ ஒரு வகையில ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க. அதை அப்படி பண்ண முடியாது இல்லையா? அது முடியாதுங்கிறது தானே கதை இங்க. ஆமா ஆமா, இத சொல்றாங்களுக்குங்க, இத டீச்சிங்கா சொல்றவங்க கூட அத இந்த மாதிரி பட்டுன்னு உடைக்கிறது இல்லை. அவங்க அதை பத்திலாம் சொல்லி இது பண்ணி அது ஒரு யுக்தி மாதிரி பண்ணுங்க தன்னை உணர்றதுக்கு அப்படி ஒரு இது மாதிரி சொல்றாங்க. அது எப்படின்னா சிவகுமார், அது முன்னாடி கேட்கறவங்களை பொறுத்து தான் பேசுறவங்களை அது தூண்டும். பேசுறவங்களா இருக்கிறதும் பிரம்மன் தான். அந்த கதை பிரகாரம் முன்னாடி முமுட்சுவா உட்கார்ந்து இருக்கணும் பிரம்மன் தான். அப்ப அது முன்னாடி அது எந்த மாதிரியான நபர் கேரக்டர்ல அது தூண்டப்படுதோ
அது தேவைப்படுதோ, பசி இருக்கோ, இங்க குருவை தூண்டுதல் செய்து குரு மூலியமா வாக்குல இருந்து அது வெளிப்படுது. அது உள்ளதான் இருக்குது. அவன் என்ன படித்தவங்களுக்கான அப்படியே ஸ்கேன் பண்ணிடும். அந்த மாதிரி வெளியில கொடுக்கும். இப்ப உங்ககிட்ட பேசும்போது இது இந்த அதிர்வு இவ்வளவுதானே அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுது. இத 100 பேர் இல்ல 1,00,000 பேர் கேட்டாலும் உங்க அதிர்வு நிலைக்கு ஒத்த ஆமா அவ்வளவுதானே முடிஞ்சிருச்சுன்னு வேலையை பார்ப்பிடும். அவ்வளவுதான். இதில் நிறைய பேர் வந்து முரண்பட தெரியும். நீ எப்படி இவங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் பேசிடுவாங்க, அதெல்லாம் பானா அதுக்கு காலம் வேணும் இல்லையா? ஏன் அதை நீ தீவிரமா முயற்சி பண்ண இப்பயே அதை நீ ஆமா இல்லைங்கிறத நீயே ப்ரூவ் பண்ண முடியும். ஏனுங்க இப்ப அது எதுக்காக நிக்கிறாள் தன்மைக்கு தகுந்த மாதிரி தான். ஆமா அப்படிதான் பண்ணும். இப்ப அந்த பரிபோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அது அவங்களுக்கு அப்படி சொல்லும் பொழுது அது அப்பதான் புரியுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி சொல்லி. இதே நபருக்கு நான் சொல்றேன் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். சரி யார் ஞானம் அடைய போறா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டிருப்பேன். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போது என்ன 8 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன சொல்லியிருப்போம், ஞானம் அடையணும்னு நினைக்கிறவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட அப்புறம் நம்ம என்ன சொல்றோம், இருப்பது பிரம்ம மாத்திரம் தான் அப்படின்னு நம்ம அப்பயே அதை அப்படிதான் முடிவு பண்ணி பேசுறோம். ஆனா இன்னைக்கு அது வந்து ஒரு முடிவா நிறைவா தெரியுதுன்னா அன்னைக்கு ஏன் தெரியல. அது ஜீரணம் பண்றதுக்கு ஒரு காலம் எடுத்துக்குது. அது எடுத்துக்குது. ஆனா இதுதான் என்னுடைய குறைன்னு அன்னைக்கு இந்த மனசுக்கு தெரியலையே, ஜீவனுக்கு தெரியலையே. அப்ப அதுக்கு காலம் வேணும்ல. அந்த பக்குவம் அடையிற மாதிரி ஒரு கதையில வச்சு அப்புறம் என்னமோ இவ்வளவு நாள் கழிச்சதுனால அது இப்ப புரிஞ்ச மாதிரியும் பக்குவம் அடைஞ்ச மாதிரியும் இருக்கும்போது இந்த பொய் அதனாலதானே மெய்யாவே தெரியுதுங்க. இந்த காலம் எல்லாம் இல்லன்னு சொல்லிக்கிறோம். ஆனா காலம் உண்மையா இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க. அப்ப புரியல இப்ப புரியுதுன்னா அப்ப காலம் உண்மையாயிடுது. இந்த இடத்துல இல்லாத காலம் அப்படியே அவ்வளவு தத்துரூபமா மாயையே அவ்வளவு தத்துரூபமா வச்சிருக்குங்க. ஆமா அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா அதிசயம் பார்த்தா பிரம்மமா இருக்கிறது அதிசயம் இல்ல. ஆமா எப்ப மாயை இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நீங்க கூட கேட்டிருப்பீங்க இப்படி எல்லாம் உங்களுக்கு கேள்வி வருது அப்படின்னு. ஒரு வருது இல்லைங்க, அதாவது சூன்ய கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. துவைதத்துல நாம என்ன சொல்றோம்னா நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல போறது இல்ல, பிரம்ம சாட்சாத்காரம் தான் சொல்றோம். நமக்கு வந்து சாட்சாத் பிரம்மம் இருக்குன்னு சொல்றோம். இல்லைங்கிறதோட அவன் நின்னுக்கிறான். நாம என்ன சொல்றோம், அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கும் ஒண்ணு பிரமாணமா இருக்கு. அதாவது இருக்குதுங்கிறது அறியறது தான், இல்லைங்கிறது அறியறது தான். ஆமா. அப்ப இல்லைன்னு சொல்றதுக்கு எதிராக அங்க இருந்ததுன்னு நம்ம கேக்குறோம். ஆமா ஆமா. அது ஏதோ சூன்யம்னு சொல்ற, சூன்யம் ரிப்போர்ட் பண்றதுக்கு அங்க ஒரு வஸ்து இருக்கணும்ல. ஆமா. இது வேணா வார்த்தை ஜாலமா இருக்கலாம். ஆனா புத்தர் வந்து அந்த ஒண்ணும் இல்லைங்கிறத உணர்ந்து அதுக்கப்புறம் தண்ணீர் தானாய் தான் இருந்திருப்பாரு அனுபவத்துல. அது வேணா வார்த்தை அப்படி வெளிப்பட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல அப்படி வெளிப்படணும்னு வெளிப்பட்டு அப்புறம் சங்கரர் வந்து அத துவைதத்தை ஸ்தாபிக்கிற மாதிரி அப்பதானே உலக நாடகம் நீளும். ஒன்னும் புத்தர் மட்டும் யாரு ஆன்மீகத்திலேயே நிறைய மாயை வச்சிருக்காரு. இவ்வளவு வெரைட்டி கொடுக்குறாரு, இவ்வளவு வெரைட்டி பீப்புள் வரான். அவரு கதை அப்படி எழுதுறாரு ஸ்கிரிப்ட். அதாவது ஒரு மலைக்கு வந்து 1008 வழி வைக்கிறாரு. ஆமா. எல்லாரும் அந்தந்த இடத்துல இருந்தே வர்ற மாதிரி வழி வச்சிடறாரு. ஆமா. நீ எப்படி வேணா நீ வா, ஆனா கடைசியா வர வேண்டியது இங்கதான். நேரம் வந்து பார்த்தோம்னா எல்லா வழியுமே அந்த மலையை நோக்கி தான் வரும். ஆனா போகும்போது பார்த்தா ஒண்ணு இப்படி போகும், சந்துல போகும். என்னங்க நம்ம வழி இப்படி இருக்குது, உங்களுக்கு இப்படி போறீங்க, நீங்க எல்லாம் மேல வந்து சேர முடியாதுங்கும்பாங்க. அதுதான் அந்த மாதிரி வழியில வரவங்க வந்துட்டேன்னு சொல்றவங்க, அதான் வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்றவங்க எல்லாமே இன்னமும் எல்லாம் அங்கதான் இருக்குது. அதான் ஒண்ணுமே நம்ம என்ன சொல்றோம், இருக்கிறது பிரம்மன்ட்டோம். எவன் மலைக்கு ஏறான், மலை எங்க இருக்கு, யாரு ஏற, யாரு இறங்கினா, யாரு உச்சியில போயிட்டு நமக்கு மலை வேற உச்சி வேற கீழே பள்ளம் வேறன்னு தெரியல, எல்லாம் பிரம்மமா தெரியும் போது ஒரே வார்த்தை எங்கடா நீ வழி ஏற, முதல்ல மலை இருந்தா தானே நீ ஏறுவ. மலை இருப்பதாவே வச்சுக்குவோமே. ஏன்னா இந்த ஞானம் புரிஞ்சதுக்கு அப்புறம் உலகம் தெரியுது இல்ல, மாயை தெரியுது இல்ல, இருப்பதா வச்சுக்கிட்டா கூட எனக்கு மலையும் பிரம்மன் தான், நானும் நினைக்கிற இந்த சரீரமும் பிரம்மன் தான். உயரங்கும் போது கீழே பள்ளம் தானே அந்த உயரத்தோடைய அளவை குறிக்குது. அதனால அதுவும் அதுதான்டா, எனக்கு ஒண்ணும் மேடும் பள்ளம்னு வித்தியாசம் தெரியல, எல்லாம் ஒண்ணுதான். இதெல்லாம் வெறும் பிரமை தானே.